ம்? இந்த மாணிக்கம் தாகூர் கேட்குறாருல கேள்வி, நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மேகதான பிரச்சனை சொல்லுங்க. இது வரைக்கும் உங்களுடைய கட்சிக்காரங்க தான் வந்து மேகதாதானை வந்து இன்னைக்கு கட்டுறாங்க. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர். அதாவது நீங்களாம் மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு என்னைக்காவது கடந்த 5 வருஷமா, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமா 2021 திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு வந்து அடிமையா இருந்துகிட்டு ஒரு அரசியல் கட்சின்ற பேர்ல கடந்த 5 வருஷமா 8900 கொலை நடந்தது. அப்பெல்லாம் வாயில் என்ன கொழுக்குட்டையா வச்சிருந்தீங்க மாணிக்க தாகூர் அவர்களே? சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்த 5 வருஷமா உங்க கூட்டணி ஆட்சியில, ஒரு திமுகவுடைய ஆட்சியில காங்கிரஸ் நீங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்க? எத்தனை குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை? ஏதாவது இப்ப உங்க தலைவர் இருக்காருல்ல, உங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க, ராகுல் காந்திகிட்ட போயிட்டு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கிட்டு இந்த மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக வந்து நீட்டு தேர்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முத இந்த நீட்டு தேர்வு அறிமுகப்படுத்தினது 2010 நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் கட்சி தான். உங்கள் கட்சி பிரதமர் மன்மோகன் சிங் இருக்காரு பாருங்க, அவர் தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அது 2010 2013 வரைக்கும் பயங்கர பிரச்சனை நடந்தது. 2013 தான் அதை அமல்படுத்துறாங்க. இது உங்க ஆட்சியில் தான் நடந்தது. இன்னைக்கு கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, சூடு சொன்னே இல்லாம உங்க தலைவர் போய் அந்த டெல்லியில போயிட்டு அந்த மாணவர்களுக்கு போயிட்டு ஆதரவு கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? நீங்களே ஒரு தேர்வை கொண்டு வந்தீங்க மாணவர்களுக்கு எதிராக, நீங்களே போயிட்டு மாணவர்களுக்கு இன்னைக்கு அந்த நீட்டு தேர்வை ஒழிக்கிறேன்னு போராடுறீங்க பொய்யா. இதுக்கு பேர் ஒரு அரசியல் கட்சியா? இல்லை கேட்குறேன். நீங்களாம் தமிழ்நாட்டில் இல்லை, நீங்களாம் அதாவது உங்களெல்லாம் வந்து சொல்லி குத்தல. உங்களெல்லாம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த திமுக காரங்க உங்கெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு, உங்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டு, எங்க சின்னையா அவர்களை ஒரு கேள்வி கேட்குறீங்களா? உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரியில விஜயவசந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர். கரூர்ல அக்கா ஜோதிமணி இருக்கிறாங்க. மயிலாடுதுறையில சுதான ஒருத்தர் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில கோபிநாத், சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம், திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்தில், திருநெல்வேலியில ராபர்ட் புரூஸ், விருதுநகர்ல நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3, 6, 8 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. கல்லூர் 1 விஷ்ணு பிரசாத் 9 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. 9 பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த மேகதாதான பிரச்சனை பத்தி என்னைக்காவது டெல்லியில பாராளுமன்ற ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா? எதுக்கு நீங்க, நான் எங்க சின்னையா கேட்குறீங்களா, நீங்க 9 பேர் எதுக்கு இருக்கீங்க? முதல்ல 9 பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க? மக்கள் பிரச்சனையை பத்தி, மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை பத்தி, மக்களுக்கு விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க உங்களால முடியலன்னா நீங்க முதல்ல ராஜினாமா பண்ணுங்க. 9 பேர் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்க எதுக்கு இருக்கீங்க? இதை இப்ப ஜெயிச்சவனே சொந்த தொகுதிக்கு கூட போயிட்டு ஒரு மக்களுக்கு நன்றி கூட சொல்ல முடியாம உடனடியா வந்து 2 அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் பனையூர்ல போயிட்டு வாசல்ல போய் கையை கட்டி நின்றுட்டு திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம 2 அமைச்சர் பதவியை வாங்கிட்டு பூட்டிங்க. கடந்த 10 வருஷமா இந்த மக்கள் பிரச்சனையா ஏதாவது காங்கிரஸ் குரல் கொடுத்துருக்குதா? கிடையாது. இப்ப 2 அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு ஓடிட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்களாம் எதுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க சொல்லுங்க பாப்போம். நீட்டு தேர்வை கொண்டு வந்து நீங்க, கச்சத்தீவை தார வார்த்தது நீங்க. இந்த தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமா எவ்வளவு மணல் கொள்ள, எவ்வளவு கனிம வள கொள்ள, திருட்டு கொள்ள. அப்பெல்லாம் வாயில் என்ன வச்சிருந்த மாணிக்க தாகூர் நீங்க? அப்பெல்லாம் இதை பத்தி பேச வேண்டியதானே, மக்கள் பிரச்சனையை பத்தி. முதல்ல எங்க சின்னையா அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க 9 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களா, அவங்களும் 5 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்களா, நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடி போயிட்டு டெல்லியில போய் ராகுல் காந்தியை கூட்டுன்னு என்ன பண்றீங்க? போயிட்டு டெல்லியில மோடியை வந்து பிரதமர் மோடியை சந்திச்சு எங்களுக்கு, எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்க எங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவகுமார் கர்நாடகா முதல்வர், அதனால இந்த அணையை கட்டுறதுக்கு நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமோ இல்ல ஒரு சந்திச்சு ஒரு மனு மாதிரியோ ஏதோ ஒண்ணு செய்யுங்க. எதுவுமே செய்யாம வாயாலே வடை சுட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு இழிச்சாவை கட்சி கிடைச்சிருச்சு கடந்த 10 வருஷமா திமுக கட்சிக்காரங்க, அவங்கள வச்சுக்கிட்டு எல்லாமே ஆகிட்டீங்க. இன்னைக்கு
ஜெயிச்சவனே டிவி விஜய் கட்சிக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு இதான் வேலை. அதாவது உங்களுக்கு இந்த மக்களுக்கு போராட்டம் பண்ணணும், மக்களுக்கு குரல் கொடுக்கணும், மக்களுக்காக பிரச்சனை பண்ணணும், மக்களுக்காக ஏத்து கொஸ்டின் கேட்கணும் ஆளுங்கட்சி. அந்த எண்ணெல்லாம் கிடையாது. யார் ஆட்சிக்கு வராங்களோ துண்டாங்க போட்டுற வேண்டியது. துண்டாங்க போட்டுட்டு ஏதாவது எலும்பு துண்டு கொடுத்தாங்கன்னா அதை கடிச்சிக்கிட்டு 5 வருஷம் காலத்தை ஓட்ட வேண்டியது. இதுக்கு ஒரு அரசியல் கட்சி, இதுக்கு ஒரு இயக்கம், இதுக்கு ஒரு தலைவர். நீ எல்லாம் வந்து என் தலைவரை பத்தி பேட்டி கொடுக்குற. நீ கேட்டல பிஜேபி போய் அது வற்புறுத்துக்கன்னு. இதே நீ வந்து திமுகல வந்து எங்களோட கட்சியோட வரலாறு நீ கேட்டுக்கோ. இதே திமுக கூட நீங்க கூட்டணி இருக்கும்போது இந்த என்எல்சி பிரச்சனைக்கு மத்திய அரசு நாங்க கூட்டணியில் இருந்தோம் பிஜேபி கூட. பிஜேபி எதிர்த்து எங்க நிலத்தை வந்து புடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு நெய்வேலியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து அன்னைக்கு போராட்டம் பண்ணி பல பேர் 100கணக்கான பேர் ஜெயிலுக்கு போனாங்க. அன்னைக்கெல்லாம் நீ எங்க போன? பிஜேபி கூட்டணியில் இருந்துகிட்டே நாங்க போராடணும். நீ திமுகல இருந்துகிட்டு நீ ஏதாவது ஒரு போராட்டத்தை சொல்லு. சொல்லு பார்ப்போம். கடந்த 5 வருஷத்துல திமுக கட்சியை எதிர்த்து அறிவாலயத்தை எதிர்த்து நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். வாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு பேசக்கூடாது. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்களாம் அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீ ஒன்னெல்லாம் வந்து பதில் சொல்லவே முடியாது. இதெல்லாம் கட்சி நடத்துறதுக்கே வந்து தகுதி கிடையாது அவங்க. நீங்களாம் 2 சீட்டு அமைச்சர் சீட்டு தராங்கன்னு சொல்லிட்டு நாக்கத்தவங்க போடிட்டு எங்க சின்னையாவை நீ ராஜினாமா பண்ண சொல்ற? முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக வாயை திறந்து நீங்களா பேசுங்க. அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி கூட்டி உங்க தலைவர் இப்ப உங்க கூட்டணி கட்சி முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தண்ணி திறந்து உள்ள ஜூன் மாசம் போன மாசம் தண்ணி திறந்து விடணும் விவசாய மக்களுக்கு. இது வரைக்கும் தண்ணி திறக்கல, விவசாய மக்கள்லாம் வந்து வறண்டு போயிருக்குது நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தானே இருக்கீங்க. நீங்க முதலமைச்சர்கிட்ட பேசுங்க வாயை திறந்து. ஓகேங்களா? நீங்க முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா எங்களை நீங்க சொல்லுங்க. நாங்க ஒன்றும் மக்களுக்காக போராட்டம் பண்ணாம இல்ல, சிறைச்சாலை செல்லாம இல்ல, வழக்கு வாங்காம இல்ல. வந்துட்டாரு இவரு. 10 வருஷமா அறிவாலயத்துல வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த, இப்ப பனையூர்ல பிச்சை எடுக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ வந்து எங்க சின்னையா எதிராக வீடியோ போற. பார்த்து அதாவது பேசுறத பார்த்து பேசுங்க மாணிக்க தாகூர் அவர்களே. ஒரு அரசியல் விமர்சனம்னா அரசியல் விமர்சனமா இருக்கணும். அப்படியே நம்ம எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இது பண்ற மாதிரி பேசுற மாதிரி இதெல்லாம் வந்து என்ன ஒரு அரசியல் நாகரிகம் இது? சொல்லுங்க பாப்போம். அரசியல் விமர்சனம் நீங்க அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. ஆளுங்கட்சியில இருந்தா நீங்க என்ன பெரிய கொம்பா நீங்க? எந்த அரசியல் அதிகாரம் இல்லைனாலும் 38 வருஷமா இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் சமுதாயத்துக்காக சமூக நீதிக்காக எங்க ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணல. சமூக நீதிக்காக 21 உயிரை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த கட்சி போராடி இருக்கு சொல்லுங்க பாப்போம்? இடஒதுக்கீடுக்காக பாட்டாளி மக்கள் தான் போராடி. இன்னைக்கு இடஒதுக்கீடு ஒன்று இருக்குன்னா அனைத்து சமுதாயத்துக்கும் அது பாட்டாளி மக்கள் கட்சி காரணம். அதனால வந்து நாவடக்கம் தேவை என்று சொல்லிக்கொண்டு பார்த்து பேசுங்கள் என்று மாணிக்கத்தாவ் அவர்களுக்கு ஓகேங்களா எச்சரிக்கையாக சொல்கிறோம். இன்னும் எங்க சின்னையா அவர்கள் வந்து சொன்ன ஆணையிட்டாங்கன்னா உங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் அலுவலகத்தையும் அப்புறம் முற்றுகிடுற மாதிரி ஆயிடும். பார்த்து இருந்துங்க ஓகேங்களா என்று சொல்லிக்கொண்டு மக்கள் பிரச்சனையாக பேசுங்க. மேகதானத்துக்கு உங்க கட்சிக்காரன் தானே சிவகுமார் அணைக்கட்ட போறன்றாரு. அவர்கிட்ட போய் காலில் உழுந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. அதை பாருங்க. முதல்ல மக்கள் பிரச்சனையை பற்றி அதை பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.